இரட்டைமலை சீனிவாசன் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இவருடைய பெற்றோர் இரட்டைமலை ஆதியம்மாள். இவர் பிறந்த ஊர் கோழியாலம், மதுராந்தகம். இவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. இவருடைய துணைவியார் பெயர் ரங்கநாயகி அம்மாள். இவர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 7/7/1859 இறப்பு பார்த்தீங்கன்னா 18/9/45. அம்பேத்கரோட முதல் மற்றும் இரண்டாம் மட்டமேசை மாநாட்டில் லண்டனில் கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இரட்டைமலை சீனிவாசனும் ஒருவர் ஆவார். பிறகு இவருடைய அமைப்பு மற்றும் பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1939 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடன் சென்னை மாகாண தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்பை தொடங்கினார். 1891 பறையர் மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். பின்பு அந்த அமைப்பு ஆதி திராவிட மகாஜன சபை என்று அழைக்கப்பட்டது. 1891 பறையர் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். சட்ட மேலவையில் 1923 இரட்டைமலை சீனிவாசன், எல்சி குருசாமி உள்ளிட்ட 10 பட்டியல் இனத்தவர் சட்டசபையின் மேலவையின் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டார்கள். இரட்டைமலை சீனிவாசன் 1923 முதல் சட்டசபை மேலவை கலைக்கப்படும் வரை உறுப்பினராக பணியாற்றினார். அண்ணல் காந்தியடிகளுக்கு மோகா காந்தி என்று தமிழில் கையெழுத்து போடுவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். இவர் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் வழக்கறிஞராக இருந்தபோது நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். இவர் வாங்கின பட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. இந்த பட்டங்கள்லாம் ஆங்கில அரசு அவருடைய பணியை பாராட்டி கொடுத்தாங்க. பின்பு பார்த்தீங்கன்னா 1940 திருவிக அவர்களுக்கு திராவிட மணி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். இவருடைய சுயசரிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித்திர சுருக்கம் என்னும் நூலை தானே எழுதினார். இது எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1939. இந்திய நடுவண் அரசு 2000 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. இவருடைய பிறந்த நாளான ஜூலை 7 அரசு விழாவாக கொண்டாடியது. அச்சரம்பாக்கத்தில் ஒரு நெடுஞ்சாலை ஒட்டி மணிமண்டபம் ஒன்று தமிழக அரசு புதிதாக இவருக்காக எழுப்பியது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.